Realme UI 6.0 அப்டேட் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னென்ன விஷயம்லாம் நல்லா இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் நல்லா இல்ல, எது இதெல்லாம் கொடுத்துருக்கலாம், எது இதெல்லாம் Oppo OnePlus வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்ற விஷயம்லாம் ஒரு டீடைல் பெரிய வீடியோவா வந்து போட்டுருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்க ப்ளே பட்டன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுல பல நண்பர்கள் கமெண்ட் பண்ண விஷயம், நீங்க கால் பண்ணும்போதோ சரி, இல்ல உங்களுக்கு யாராவது கால் பண்ணும்போதோ சரி, நீங்க கால் அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் வந்து காலோட வால்யூம் லோக்கு வந்து போயிடுதா, நீங்க தான் மேனுவலா இன்க்ரீஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் உண்மையிலே நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா நான் ப்ளூடூத் மூலமா தான் கால்ஸ் பேசிட்டு இருக்கனால எனக்கு பெருசா நோட்டீஸ் பண்ணல. இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே தான் நான் வந்து போயிட்டு முதல்ல நார்மலா ப்ளூடூத் இல்லாமல் கால் பண்ணி பார்த்தா கால் பண்ணும்போது ஃபுல் வால்யூம்ல இருக்கு ரிங் போற வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோ வால்யூம்க்கு வந்து போயிடுது ஒன்ஸ் அட்டன் பண்ண பிறகு. இது ஒரு பக் தான். Realme UI 6.0 ஸ்டேபிள் வெர்ஷன் வரும்போது இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நம்ம நம்புவோம். நானும் Realme கம்யூனிட்டியில் வந்து ஒரு போஸ்டா வந்து போட்டிருக்கேன், நீங்களும் Realme கம்யூனிட்டியில் வந்து போஸ்டா போடுங்க. ட்விட்டர்லேயே நான் போஸ்டா போட்டு Realme வந்து டேக் பண்றேன், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்க சைட்ல இருந்தும் டேக் வந்து பண்ணுங்க. Realme நினைச்சா இதை வந்து ஈஸியாவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸ்டேபிள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்ல, நடுவில் இன்பிட்வீனா ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும்.